வெல்கம் பேக் டு ஐகன் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் 12th ஃபிசிக்ஸில் ப்ராக்டிகல்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் மீட்டர் பிரிட்ஜ். அப்போ கொஸ்டின் எப்படி இருக்கும்? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த காயில் யூஸிங் மீட்டர் பிரிட்ஜ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம என்ன எழுதணும்? எய்ம். ஓகே, அப்போ எய்மில் பெருசாக ஒன்றும் கிடையாது. என்னையா அப்படின்னா 2 அப்படின்னு போட்டு இந்த ஹெட்டிங் அப்படியே எழுதுனா வேலை முடிஞ்சிச்சு. என்னது? to determine the specific resistance of the material of the coil using meter bridge. Okay, next apparatus required. என்னமா apparatus required அப்படின்னா first meter bridge. Okay, second known resistance. Third one, unknown resistance. Okay. Next, fourth one, galvanometer. Okay. Fifth one, high resistance. Next, jockey. Okay. So, அங்கேருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு என்னையா யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன வேணும்? லெக்லாஞ்சி செல். நெக்ஸ்ட்டு கீ. ஃபைனலாக என்ன பண்ணிடலாம்? கனெக்டிங் வயர்ஸ். ஓகே, இப்போ நம்ம அங்கே எக்ஸாம்பிள் எழுதும்போது என்ன பண்ணலாம்? 1 by 1 எழுதலாம். மீட்டர் பிரிட்ஜ், known resistance, unknown resistance, galvanometer, high resistance, jockey. Next, Lagrange cell, key and connecting wires. ஓகே, இப்போ பண்ண போகிறதா ரொம்ப முக்கியமானது. என்னையா அப்படின்னா ஃபார்முலா. ஆக்சுவலாக இங்கே இருந்து தான் நமக்கு மார்க் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ ஃபார்முலா. இப்போ ஆக்சுவலாக ஹெட்டிங் என்னது? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த காயில் யூஸிங் மீட்டர் பிரிட்ஜ். அப்போ அதிலே லைட்டாக கொஞ்சம் மாற்றினீங்கன்னா வேலை முடிஞ்சு. என்னது? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் of the given coil of wire. Coil of wire. ஓகே, அப்போ என்ன சொல்ல போகிறோம்? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ரோ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு எக்ஸ் பை எல். ஸோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னம்மா அப்படின்னா ஓம் மீட்டர். இப்போ ஃபார்முலா எழுதுனா கண்டிப்பாக நம்ம என்ன எழுதணும்? வேர் எழுதணும். என்னம்மா வேர் அப்படின்னு கேட்டால் ரோ. ஸோ வாட் இஸ் ரோ? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அதோட யூனிட் ஓம் மீட்டர். பையோட வேல்யூ 3.14. ஓகே, next R, radius of the given coil of wire. Okay, millimeter. X is the unknown resistance. அப்போ ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியாச்சு. அப்போ அதோட யூனிட் என்ன வந்துடும்? ஓம். நெக்ஸ்ட் L is the length of the given coil of wire. It's given in centimeter. ஓகே, இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாக்குரிய மார்க் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது எக்ஸாமில் அப்படின்னு கேட்டால் சர்க்கியூட் டயக்ராம். ஓகே, ஸோ சர்க்கியூட் டயக்ராம். இப்போ மீட்டர் பிரிட்ஜில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இது நமக்கு செகண்டு. So here third. Okay, now the two
ends of the copper strips are connected by 1 meter long manganese wire. அப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு கேப் 1 கேப் 2. இப்போ மொத்தத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு உடன் போர்டில் இருக்குது. ரைட். இப்போ இதுக்கு பேர் தான் ஆக்சுவலாக மீட்டர் பிரிட்ஜ். ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்கும் நமக்கு அப்படின்னா ஒரு 1 மீட்டர் ஸ்கேல் இருக்கும். ரைட். ஓகே. இப்போ நம்ம கனெக்ஷன் போயிடலாம். ஸோ 1 2 3 4 இப்போ 4 ஸ்க்ரூ இருக்கும். அதில் கேப் 1 அண்டு கேப் 2. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேப் 1 a known resistance R is connected. Okay. In the gap 2 a unknown resistance X is connected. So இதோட specific resistance தான் calculate பண்ண போகிறோம். Next part அப்படின்னு கேட்டால் எங்கே போயிடலாம்? Okay. So from the middle it is connected with the galvanometer. The galvanometer connected with the high resistance. The high resistance connected with the jockey. இது second part. Next third part. அப்போ இதுதான் நமக்கு A, இதுதான் நமக்கு B. So between A and B, it is connected with a Lagrange cell and a key. Okay. So இதுதான். Okay. So இது battery. Okay. இது key. அப்போ இந்த பார்ட்ஸ் நம்ம லேபிள் பண்ணிடலாம். அப்போ இது பேட்ரி, இது கீ. அப்போ நம்ம எப்போல்லாம் பேட்ரி போடுறோமோ அப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வைக்கணும். ஸோ அப்போ இதுதான். ஓகேவா? இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம இந்த சர்க்யூட் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா we can get the mark for the diagram. ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது என்னம்மா அப்படின்னு கேட்டால் இதில் நம்ம ரீடிங் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா இப்போ என்ன பண்ணிடலாம். இதுக்கு ஆக்சுவலாக இது எக்ஸாமில் எழுத தேவையில்லை. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்ல போகிறோம், லே அவுட் அப்படின்னு சொல்ல போகிறோம். என்னையா லே அவுட் அப்படின்னா அங்கே எக்ஸாம் ஹாலில் நாம் அந்த அப்பாரடஸை நம்ம எப்படி வைக்கணும், இல்லை அந்த அப்பாரடஸ் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட நம்ம அதேமாதிரி கொண்டு வரலாம். எப்படி? ஸோ மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது அங்கே சொன்ன மாதிரியே தான். அதில் நமக்கு 3 காப்பர் ஸ்ட்ரிப் இருக்கும். ரைட். ஓகே. ஸோ 1 2 3. ஓகே, 3 காப்பர் ஸ்ட்ரிப் இருக்கும். ஓகே. ஸோ இட் இஸ் பிளேஸ்டு ஆன் தி உடன் போர்டு. ஒரு உடன் போர்டில் இப்படி இருக்கு. ரைட். ஓகே. ஸோ இது எண்டு A, இது எண்டு B. ஸோ பிட்வீன் த டெர்மினல்ஸ் A and B ஒரு 1 மீட்டர் லாங் மேக்னெட் வயர் இஸ். இப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் 1 மீட்டர் லாங் ஸ்கேல், ஒரு ஸ்கேல் இருக்குது. எதுக்கு அப்படின்னா பேலன்சிங் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக. ரைட். ஓகே. ஸோ இங்கே 1 2 3 4 5 ஸ்க்ரூ இருக்குது. ரைட். ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது அடுத்தது, இதுக்கு மேலே இந்த மாதிரி என்னையா இருக்கும் அப்படின்னா ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸில் நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் ரெகுலேட்டரில் டிக் டிக் டிக்னு சுத்தம்ல, அது மாதிரி இருக்கும். இப்போ இந்த டயல் பாக்ஸில் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பிளாக்கில் இல்லாட்டி ஒயிட்டில் ஒரு டாட் இருக்கும். ஓகே. இந்த டாட்டுக்கு எகனிஸ்டாக எப்படி இருக்கும், 0 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கும். ரைட். ஓகே. இப்போ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதுதான் வந்து அது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ். ஓகே. செகண்டு, சில ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி ஒரு கட்டையில் ஒரு வயரை சுற்றிடுவாங்க. ஓகே. அந்த வயரை சுற்றினா அந்த வயரோட நம்ம லென்த்து அதோட என்ன பண்ணணும், அதோடைய ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் இருக்கும். இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கும், 2 ஸ்க்ரூ இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு, மீட்ரு பிரிட்ஜ் வச்சாச்சு. மீட்ரு பிரிட்ஜுக்கு ஜஸ்ட் மேலே என்ன பண்ணியாச்சு, நம்ம ஒரு நோன் ரெசிஸ்டன்ஸ் அண்டு ஒரு வயரை வச்சாச்சு. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம், மறுபடியும் திருப்பி நம்ம கீழே போகிறோம். ஓகே. இப்போ கீழே வந்துட்டு ஒரு கால்வனோமீட்டர்.
ஸோ ஆக்சுவலாக கால்வனோமீட்டர் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நடுவில் என்ன போட்டிருக்கோம், ஜீன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே என்ன இருக்கும், 2 ஸ்க்ரூ இருக்கும் கால்வனோமீட்டர். இப்போ கால்வனோமீட்டர்லேருந்து நெக்ஸ்ட் போனால் ஹை ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த கீயும் ரெசிஸ்டன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பட் இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் உயரமாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ இதுதான் வந்து என்னது, அந்த பிளக்கு. ஓகே ஓகே, ஸோ அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அங்கே என்ன இருக்கும், நமக்கு 2 ஸ்க்ரூ இருக்கும். ரைட், ஓகே. அப்போ நெக்ஸ்ட் என்ன வந்துடும், ஜாக்கி. ஜாக்கி அப்படிங்கிறது என்னம்மா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் ஏ மெட்டல் பென். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு எப்படி இருக்கும், ஒரு வெஜ் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இதான் நமக்கு ஜாக்கி. இது செகண்ட். ஃபஸ்ட்டு மீட்டர் பிரிட்ஜு. மீட்டர் பிரிட்ஜுக்கு மேலே நோன் ரெசிஸ்டன்ஸ், அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். மீட்டர் பிரிட்ஜுக்கு கீழே என்ன பண்ணியாச்சு, கால்வனோமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ், ஜாக்கி. இப்போ ஃபோர்த்து லேயர் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு லெக்லாஞ்சி செல். ஓகே, ஸோ ஓகே, அதிலே பார்த்தீங்கன்னா அவங்களே எழுதியிருப்பாங்க லெக்லாஞ்சி செல். அதில் என்ன இருக்கும், அதே மாதிரி 2 ஸ்க்ரூ இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஸ்க்ரூவில் இப்படி வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு நாபும், இங்கனக்குள்ள ஒரு எல்இடி பல்பும் இருக்கும். ப்ளஸ் இங்கேருந்து என்ன இருக்கும், ஒரு எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வயரு இருக்கும். ரைட், ஓகே. இங்கேருந்து நெக்ஸ்ட் மறுபடியும் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு கீ. மேலே பாருங்கள், அதே தான் அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே இருக்கும். பட் இதோட ஒயர் எப்படி இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரைட், அப்போ இதுதான் நமக்கு வந்து என்னது, கீ. ஓகே, ஸோ அதில் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது, ஒரு ப்ளக் இருக்குது. ஓகே, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது என்னம்மா அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த கேப் 1 unknown resistance is connected. ஸோ இங்கேருந்து ஒரு வயர் எடுத்து இங்கேயும், இங்கேருந்து எடுத்து ஒரு வயர் எடுத்து இங்கேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. ரைட், ஓகே. ஸோ இந்த கேப் 2வில் இங்கேருந்து வயர் எடுத்து இங்கேயும், இங்கேருந்து ஒரு வயர் எடுத்து இங்கேயும் கனெக்ட் பண்ணணும். ரைட், ஓகே, பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கனெக்ஷன் என்னம்மா அப்படின்னா, ஃப்ரம் த மிடில் ஆஃப் த காப்பர் ஸ்ட்ரிப் இங்கேருந்து எடுத்து கால்வனோமீட்டர்லேருந்து எடுத்து ஹை ரெசிஸ்டன்ஸ். இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாக்கி. இந்த வயரை என்ன பண்ணிக்கலாம், நம்ம நல்ல லென்த்தி வயராக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஜாக்கி எடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏல டச் பண்ண போகிறோம், பியில் டச் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே இந்த 1 மீட்டர் வயரில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆக்சுவலாக மூவ் பண்ண போகிறோம். அப்போ மூவ் பண்ணுற அளவுக்கு நமக்கு எப்படி இருக்கணும், அந்த வயர் நல்லா பெருசாக இருக்கணும். இது செகண்ட் கனெக்ஷன். இப்போ தேர்ட் கனெக்ஷன். இப்போ பிட்வீன் த டெர்மினல் ஏலேருந்து எடுத்து அப்படியே இங்கே கொண்டு போயிடலாம் நம்ம இந்த லெக்லாஞ்சி செல்லோட பாசிட்டிவ். ஓகே, இப்போ இந்த நெகட்டிவ்ல இருந்து எடுத்து இந்த கீழேருந்து எடுத்து எங்கே போயிடலாம், இந்த டெர்மினல் பி. ஓகே, ரைட். இப்போ நம்ம கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த பிளக் பாயிண்டில் போய் இதை சொருகிட்டு சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நாபை ஆன் பண்ணிங்கன்னா இந்த லெக்லாஞ்சி செல் என்ன ஆயிரும், ஆன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளக் கீயை கொடுத்துட்டோம் அப்படின்னா இது நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வேலை முடிஞ்சு. இப்போ இந்த நோன் ரெசிஸ்டன்ஸில் இப்போ 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். பட் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த டயல் பாஸில் இந்த இதை லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா டிக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ 1 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஜாக்கியை எடுத்து சப்போஸ் நம்ம இந்த இடத்துல டச் பண்ணுறோம் அப்படின்னா கால்வனோமீட்டரில் லெஃப்ட் சைடு டெஃப்ளெக்ஷன் இருக்கும். when it touch nearby B ரைட் சைடு டெஃப்ளெக்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஆப்போசிட் டெஃப்ளெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம செஞ்ச சர்க்யூட் கனெக்ஷன் கரெக்டு. ரைட், ஓகே. அப்படி இல்லைன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், முதல் சர்க்யூட் கனெக்ஷனை கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு பாருங்கள்.
ஓகே, கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கோம், ரைட். அப்போ கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த வேல்யூ செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் டெஃப்ளெக்ஷன் வரும். ஆப்போசிட் டெஃப்ளெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரீடிங் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த நோன் ரெசிஸ்டன்ஸில் நான் என்ன பண்ணிட்டேன், நான் 1 ஓம் அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ இங்கே லெஃப்டில் டச் பண்ணால் கால்வனோமீட்டரில் என்ன ஆயிடுச்சு, எனக்கு லெஃப்ட் சைடில் டெஃப்ளெக்ஷன் வந்துருச்சு. நவ் I am moving the jockey just over the 1 meter long wire. ஒரு பர்டிகுலர் லென்த் வரும்போது இந்த galvanometer shows 0 deflection. அப்போ எப்போ 0 deflection வந்துருச்சோ அதுதான் நமக்கு வந்து என்னது, பேலன்சிங் லென்த். அப்போ இந்த ரிமைனிங் லென்த் வந்து என்னையா அப்படின்னா அதுதான் 100 மைனஸ் எல். ஓகே, இப்போ அந்த ஜாக்கியை கையில் எடுத்தாச்சு. மறுபடியும் இப்போ என்ன பண்ணலாம், அந்த நோன் ரெசிஸ்டன்ஸை வச்சுட்டு 2 ஓம் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ஜாக்கியை லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இந்த வலது தூரத்தில் என்ன ஆகும், 0 டெஃப்ளெக்ஷன் வரும். யூ கேன் கோ ஃபார் செகண்ட், அதே மாதிரி தேர்டு, ஃபோர்த்து. இப்போ இதிலே நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் போர்டில் இந்த நோன் ரெசிஸ்டன்ஸ் அன்னோன் ரெசிஸ்டன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி, அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற கனெக்ஷனை கழட்டி இங்கே இருக்கிற கனெக்ஷனை கழட்டி இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணி இதே மாதிரி என்ன பண்ணிடலாம், நம்ம ரீடிங்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா, டேபிள் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டேபிள் என்னையா அப்படின்னா நம்முடைய டாபிக் தான் என்னது, டு ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கிவன் காயில் ஆஃப் வயர். டு ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கிவன் காயில் ஆஃப் வயர். கிவன் காயில் ஆஃப் வயர். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் என்னம்மா அப்சர்வேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, first the length of the coil, length of the coil, length of the coil is taken as 1 meter. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர்னு வச்சுருக்காங்க. அப்போ 100 சென்டிமீட்டர் நீங்கள் மீட்டரை மாற்றினா என்ன வந்துடும், 1 மீட்டர் அப்படின்னு வந்துடும், ரைட். ஓகே, இப்போ இந்த டேபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னையா சார், எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் ஆக்சுவலாக ஃப்ரம் த மிடில் ஆஃப் த டேபிள்லேருந்து வரேன். எப்படி மிடில் ஆஃப் த டேபிள், அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ பிஃபோர் இன்டர்சேஞ்சிங் எக்ஸ்எல் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 100 மைனஸ் எல் பை எல். ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த எல் வேணும். ஸோ அதுக்காக ஒரு காலம். ஓகே, இதில் எனக்கு என்ன வேணும், ஆர் வேணும். ஸோ ஆர் அப்படிங்கிறதுக்காக ஒரு காலம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிடலாம், சீரியல் நம்பர். ஓகே, இப்போ இதே டேபிளை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா மாற்றி சொல்லலாம். எப்படி மாற்றி சொல்லலாம், இங்கே எக்ஸ்எல் அப்படின்னா இங்கே எக்ஸ்ஆர், என்ன சொல்லிடலாம், எக்ஸ்ஆர். இப்போ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரை மாற்றி எழுதுங்க. எப்படி எழுதலாம், ஆர் இன்ட்டு எல் பை 100 மைனஸ் எல். ஓகே, இப்போ எனக்கு இந்த எல் வேணும். ஸோ அதுக்காக ஒரு காலம், ரைட். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு காலம், இந்த ஃபைனலாக ஒரு காலம் அப்படிங்கிறது என்னமா அப்படின்னா மீன். ஓகே, ஸோ மீன் அப்படின்னா என்ன சொல்லிடலாம், எக்ஸ்எல் ப்ளஸ் எக்ஸ்ஆர் டிவைடட் பை 2, தென் இட் இஸ் தி அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு பேர் எம்டி டேபிள். அப்போ இந்த எம்டி டேபிளுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ அந்த எம்டி டேபிளை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா இங்கே ஆர். அப்போ ஃபஸ்ட்டு ஆர் அப்படின்னா என்னன்னு எழுதுங்க. அப்போ ஆர் அப்படின்னா என்ன சொல்லிடலாம், ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னையா, ஓம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு சேர்ந்து எனக்கு ஒரு காலம், அப்போ இந்த ரெண்டு காலத்துக்கும் சேர்த்து எப்படி பண்ணிடலாம், இப்படி பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று பிரிச்சிடலாம். ஓகே, ஓகே, ஸோ இந்த ரெண்டு காலத்துக்கும் சேர்த்து மேலே என்னது, பிஃபோர் இன்டர்சேஞ்சிங், அதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இது நீங்களே சொல்லிடலாம், எல் அப்படின்னா லென்த்து, அப்போ பேலன்சிங் லென்த் எங்கே வந்துருச்சு, சென்டிமீட்டர். எக்ஸ்எல் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், அப்போ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன சொல்லுவீங்க, ஓம். இப்போ அதே மாதிரி இங்கே போனீங்கன்னா இது ரெண்டும் ஒரு காலம், ஓகே. அப்போ இப்படி பிரிச்சாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுத்தா எப்படி கொடுக்கலாம், ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங்,
interchanging. ஓகேவா? இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட், ஓகே. ஆஃப்டர் interchanging. ஓகே. ஸோ இதோட யூனிட் சென்டிமீட்டர், இதோட யூனிட் ஓம். ஓகே. இப்போ லாஸ்ட்டாக ஒரு காலம் என்னது? மீன். அப்போ மீன் அப்படிங்கிறத எதை கண்டுபிடிச்சிருக்கோம்? ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னையா அப்படின்னா ஓம். ஓகே. இப்போ எனக்கு இந்த டேபிளோட அவுட்டர் ஃபார்மேட் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம டேபிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் போதும். அப்போ டேபிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்து என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அவன் எக்ஸாம்லேயே கொஸ்டின்லேயே அழகாக கேட்டுருவாங்க. என்ன கேட்டுருவாங்க? டேக் அட்லீஸ்ட் 3 ரீடிங்ஸ், டேக் அட்லீஸ்ட் 4 ரீடிங்ஸ், டேக் அட்லீஸ்ட் 5 ரீடிங்ஸ் அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம்? டீச் பண்ணுறோம். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? 5 ரீடிங் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். பட் எக்ஸாமில் உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் போதும். ஓகே. இப்போ நம்ம டேக் அட்லீஸ்ட் 5 ரீடிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே. அப்போ இந்த டேபிளை எம்டி டேபிளாக மாற்றுறோம். எப்படி? அவ்வளோதான். ஓகே, எம்டி டேபிளாக மாற்றியாச்சு. ரைட். இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன். சப்போஸ் இதை நம்ம எடுக்கிறதுனா என்ன பண்ணி விட்றலாம்? இந்த லைனை எடுத்து விட்டுறலாம். ஓகே. இப்போ இங்கே எல் அப்படிங்கிறது என்ன வந்துடும்? சென்டிமீட்டர். ஓகே. இப்போ டேக் அட்லீஸ்ட் 5 ரீடிங்ஸ். அப்போ 5 ரீடிங்ஸ் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணிடலாம்? இதை நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. இப்போ நமக்கு ரீடிங்கை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு, இல்லை ரீடிங்கை வந்து நம்ம ஈஸியாக எழுதுறதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணலாம்? உங்களுக்கு பாருங்கள், சிம்பிளாக ஒரே ஒரு மெத்தட் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, சீரியல் நம்பர் நமக்கு தெரியும். 1 2 3 4 5. வாட் அபவுட் த நோன் ரெசிஸ்டன்ஸ்? அதுவும் 1 2 3 4 5. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது? இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம்? 1. எங்கே முடியுது? 5. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ 15. இந்த 15ஓட ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஒரு 10 ஆட் பண்ணுங்க, அதோட ஒரு 8 ஆட் பண்ணுங்க, அதனோட ஒரு 7 ஆட் பண்ணுங்க, அதோட ஒரு 6 ஆட் பண்ணுங்க. இதுதான் மீட்டர் பிரிட்ஜோட ரீடிங். அவ்வளோதான். அப்போ பாருங்க, சீரியல் நம்பர் என்னது? 1 2 3 4 5. நோன் ரெசிஸ்டன்ஸ் என்னது? 1 2 3 4 5. அப்போ ஃபஸ்ட்டு ரீடிங் அப்படிங்கிறது 1, கடைசியாக முடிகிறது 5. அதான் ஃபஸ்ட்டு ரீடிங் 15. இதோட நம்ம என்ன பண்ணிடலாம்? 10 கூட்டுங்க. 10 கூட்டினா என்னையா வந்துடும்? 25. 8 கூட்டினா என்னையா வந்துடும்? 33. 7 கூட்டினா என்னமா வரும்? 40. அதோட ஒரு 6 ஆட் பண்ண என்ன வந்துடும்? 46. இதான் ரீடிங். ஓகே. இப்போ நம்ம கால்குலேஷன் சொல்லி தர போகிறோம். எப்படி? இப்போ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு, அதாவது பிஃபோர் இன்டர்சேஞ்சிங். கால்குலேஷனுக்கு தான் மேஜர் மார்க், அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பிஃபோர் இன்டர்சேஞ்சிங், பிஃபோர் இன்டர்சேஞ்சிங். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நமக்கு ஃபார்முலா என்னது? XL ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 100 மைனஸ் எல் பை எல். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கேஸாக இருந்தால் ஆரோட வேல்யூ 1. ஓகே. 100 மைனஸ் எல், எல்லோட வேல்யூ எவ்வளவுமா? 15 டிவைடட் பை எல்லோட வேல்யூ எவ்வளவு? 15. அப்போ 1 into something 100 minus 15. அப்போ எவ்வளோ வந்துடும்? 85 டிவைடட் பை 15. ஓகே. அப்போ 85-ஐ 15ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைச்சோம் நமக்கு? 5.666. அவ்வளோதான், 5.666. ஓகே. அப்போ செகண்ட் ரீடிங் என்ன போடலாம் நம்ம? ஆரோட வேல்யூ என்னது? 2. அதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 10 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக என்ன வந்துடும்? 100 minus 25 டிவைடட் பை 25. ஓகே. இப்போ சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் தான் பாருங்கள். இங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட் ரீடிங் 15,
செகண்ட் ரீடிங் அளவு 10 ஆட் பண்ணி 25 அவ்வளோதான். ஓகே, இப்போ 2 into 100 minus 25, so 75 divided by 25. So 125 is 25, 325 are 75, 3 into 2 6. ஓகே, இப்போ மூணாவது ரீடிங் எங்கே நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், அதே தான். என்னது ஆர் வந்து 3. ஓகே, 100 மைனஸ் இப்போ 25ஓட எதை ஆட் பண்ணியிருப்போம், 8 ஆட் பண்ணியிருப்போம். அப்போ கண்டிப்பாக என்ன வந்துடும் 33. ஸோ divided by 33. So 3 into 100 minus 33. அப்போ என்ன வந்துடும் 67 divided by 33. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வந்துடும், நமக்கு 6.090. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். அப்போ என்ன வந்துடும் 4 into 100. இப்போ இதோட என்ன பண்ணியிருப்போம், ஒரு 7 ஆட் பண்ணியிருப்போம். அப்போ 40 divided by 40. அப்போ 4 into 100 minus 40. அப்போ என்ன வந்துடும் 60 divided by 40. அப்போ டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிடும், எக்ஸாக்டாக 6 கிடைச்சிடும். பாருங்கள் 0 0 1 4 is 4 1 4 is 4. ஸோ நமக்கு 6 கிடைச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ரீடிங். ஓகே, அப்போ நமக்கு ஆர் அப்படிங்கிறது எவ்வளவு 5. இந்த 40ஓட என்ன பண்ணியிருப்போம் 6 ஆட் பண்ணியிருப்போம். அப்போ என்னாச்சு நமக்கு 100 மைனஸ் 46 divided by 46. அப்போ 5 into 54 divided by 46. அப்போ டிவைட் பண்ண என்ன கிடைச்சு நமக்கு 5.869. ஓகேவா, ரைட். இப்போ இந்த கால்குலேஷனில் போட்டதை அப்படியே என்ன பண்ணிடலாம், நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம டேபிளில் அப்படியே என்ன பண்ணிடலாம், என்டர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லுவீங்க 5.666. செகண்ட் ஒன் 6.000. இந்த சப்போஸ் இந்த 0 எதுக்காக போகிறோம் அப்படின்னா பின்னாடி அடிஷன் வரும்போது தப்பு வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி இங்கே 3 டிஜிட்டில் போட்டதுனால இங்கே என்ன பண்ணியிருக்கோம் 3 டிஜிட்டில் போட்டிருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன வந்துடும் 6.090. ஓகே, நெக்ஸ்ட்டு 6.000. நெக்ஸ்ட்டு 5.869. ஓகே, ஸோ இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா, ரைட். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரீடிங் எப்படி சார் வரும் அப்படின்னா நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எப்படி சிம்பிளாக சொல்லிடலாம். இப்போ இங்கே எவ்வளோ போட்டிருக்கோம் 15. அப்போ 100 மைனஸ் 15 எவ்வளவு 85. அதுதான் ஃபஸ்ட்டு. இங்கே 25 100 மைனஸ் 25 எவ்வளவு 75. அதுதான் செகண்ட் வேல்யூ. இங்கே 33. அப்போ 100 மைனஸ் 33 எவ்வளவு 67. அடுத்து இங்கே 40 அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் 60. இங்கே 46 அப்படின்னா இங்கே என்ன வந்துடும் 54. ஸோ இதுதான் நமக்கு ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் நமக்கு கிடைக்கிற பேலன்சிங் லென்த்து. ஓகே, ஸோ இதுதான் மீட்டர் பிரிட்ஜ். அப்போ மீட்டர் பிரிட்ஜில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு நோன் ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு லாஸ்ட் வேல்யூ. ஸோ 15, அதோட 10 ஆட் பண்ணுங்கள், அதோட 8 ஆட் பண்ணுங்கள், அதோட ஒரு 7 ஆட் பண்ணுங்கள், அதோட ஒரு 6 ஆட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் அப்படின்னா என்ன பண்ணிடலாம் 100லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி இதை போட்டுடலாம். ஓகே சார் எனக்கு ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ கால்குலேஷனில் காமிக்கணும். எப்படி ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங். After interchanging. Actually, what is the formula? XL equal to R. சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கோம், இப்போ நியூமரேட்டர் மேலே போயிடும், டினாமினேட்டர் கீழே வந்துடும், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும் R into L by 100 minus L. ஓகே, இப்போ R ஃபஸ்ட்டு கேஸுக்கு எவ்வளவு 1. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம் நம்ம 85. அப்போ என்ன ஆகும் 1 into 85 divided by 100 minus 85. அப்போ 1 into 85 100 minus 85 அப்போ என்ன 15. இப்போ ஒரு பியூட்டி பாருங்க, இங்கே பிஃபோர் இன்டர்சேஞ்சிங்லேயும் 85/15, இங்கேயே நமக்கு என்ன வந்துருச்சு 85/15. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆன்சர் என்ன வரும், அதே தான் என்னது 5.5
5.666 ஓகேவா ரைட் இப்போ நம்ம செகண்ட் கேஸ் போயிடலாம் என்ன சொல்லிடலாம் செகண்ட் கேஸுக்கு 2 into 75 by 100 minus 75 ஓகே so 2 into 75 100 minus 75 என்ன வந்துரும் 25 so 125 is 25 325 3 2s are 6 actually இங்க வந்த அதே வேல்யூ தான் இங்கேயும் ரைட் ஓகே இப்போ we are going for the third case அப்ப third case னா ரெசிஸ்டன்ஸ் அளவு 3 அப்ப இப்போ இங்க 33 னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும் 67 divided by 100 minus 67 so 3 into 67 divided by 33 அப்ப இங்க என்ன ஆன்சர் நமக்கு 6.090 so அதான் நமக்கு என்னது third case okay நமக்கு இப்ப fourth one okay so fourth case என்ன சொல்லலாம் 4 into 60 divided by 100 minus 60 அப்ப நாகும் 4 into 60 divided by 40 ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் என்ன வந்துரும் நமக்கு 6 வந்துரும் ரைட் ஓகே அப்ப இங்க இருந்து நமக்கு நெக்ஸ்ட் பக்கத்துல போனா fifth one அப்ப என்ன சொல்லலாம் 5 into 54 divided by 100 minus 54 so 5 into 54 divided by 46 அப்ப என்ன பண்ணலாம் 5.869 so same value சார் அதே வேல்யூ தானே இருக்கு அப்போ இதை நாங்கள் எழுதி காமிக்கணுமா நாங்கள் சும்மா டேபிள் அப்படியே எழுதிடுறோம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் கேட்காதீங்க ஏன் அப்படின்னா அந்த ரீடிங்ஸை எழுதி நம்ம இந்த கால்குலேஷன் போடுறதுக்கு நமக்கு எவ்வளோ மார்க்கு கிட்டத்தட்ட 10 மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அதை நம்ம எழுதி காமிச்சிடலாம் ரைட் ஓகே அப்போ இங்கே இருக்கிற அதே வேல்யூவை நம்ம இங்கே எழுதிடலாம் எவ்வளவு 5.666 6.000 6.090 அடுத்து 6.000 அடுத்து 5.869 ஓகே லாஸ்ட்ல வந்து என்ன பண்ண போறோம் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறோம் ஆக்சுவலா இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ டிவைடட் பை 2 ஆக்சுவலா ரெண்டுமே என்னது நமக்கு சேம் வேல்யூ அப்ப ஆட் பண்ணி டிவைட் பண்ணாலும் என்ன வரும் அதே தான் வரும் அப்ப 5.666 அடுத்து என்ன வந்துரும் 6.000 அடுத்து 6.090 அடுத்து 6.000 அடுத்து 5.869 ஓகே இப்போ இதை என்ன பண்ணோம் ஆட் பண்ணி ஆவரேஜை நம்ம தனியாக காமிக்கணும் ஓகே ஸோ இந்த 5 வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணலாம் 5 வேல்யூவை ஆட் பண்ணி நீங்கள் தனியாக காமிக்கணும் நான் இதில் மட்டும் இதில் அப்படியே போட்டு காமிச்சிடுறேன் ஸோ இந்த 5 வேல்யூவை 5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும் 29.625 டிவைடட் பை 5 அப்போ டிவைடட் பை 5 போட்டால் நமக்கு என்ன கிடைச்சிரும் நமக்கு 5.925 ஓம் இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் ஓம்னு எழுதியிருக்கேன் இவ்வளோ நேரம் இங்கெல்லாம் கால்குலேஷன் என்ன பண்ணல ஓம் காமிக்கல இங்கே காமிக்கிறோம் ஏன் அப்படின்னா இது எங்கே வந்துடுது பிலோ த டேபிள் வந்துடுது ஸோ வி மஸ்ட் ரைட் த ஓகேவா ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டேபிள் இப்போ ஃபஸ்ட் டேபிள் ஏதாவது கஷ்டம் இருக்கா ரைட் இப்போ செகண்ட் டேபிள் போகிறோம் ஓகே இப்போ செகண்ட் டேபிள் அப்படிங்கிறது என்னமா அப்படின்னு கேட்டால் டு ஃபைண்ட் ரேடியஸ் ஆஃப் த வயர் டு ஃபைண்ட் radius of the wire okay so how we can find the radius of the wire அப்படினா நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க சொல்லிருப்பாங்க இதான் ஜீரோ எரர் ஜீரோ கரெக்ஷன் அப்படினு சொல்லிட்டு இல்லாட்டி பரவாயில்லை நம்ம என்ன பண்ணிடலாம் ஜீரோ எரர் அப்படிங்கறது என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் 0.05 மில்லிமீட்டர் இப்போ ஜீரோ எரர் மைனஸா இருந்தா ஜீரோ கரெக்ஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அதே அளவு 0.05 மில்லிமீட்டர் ஸோ இது அப்சர்வேஷன் ஓகே இப்போ நம்ம டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்போ எப்படி நம்ம டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் எஸ் அடுத்து பிட்ச் ஸ்கேல் ரீடிங் அடுத்து ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் நெக்ஸ்ட்டு டோட்டல் ரீடிங் ஸோ ஹவு வி கேன் கால்குலேட் டோட்டல் ரீடிங் பிட்ச் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் head scale coincidence into least count
ஓகே நெக்ஸ்ட் கரெக்டட் ரீடிங். நெக்ஸ்ட் என்ன சொல்லிடலாம்? கரெக்டட் ரீடிங். அப்போ how we can write corrected reading? Total reading. Total reading plus or minus 0 correction. ஓகே இப்போ நம்ம டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூனிட் போடணும். அப்போ பிட்ச் ஸ்கேல் ரீடிங் எங்கே இருக்கு? மில்லிமீட்டர். அப்போ ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா எதில் இருக்கு? நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸில் இருக்கு. நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். அப்போ டோட்டல் ரீடிங் எங்கே வந்துடும்? மில்லிமீட்டர். அப்போ கரெக்டட் ரீடிங் எங்கே வந்துடும்? மில்லிமீட்டர். ஓகே ஸோ இதுதான் ஆக்சுவலாக நமக்கு என்ன எம்டி டேபிள். இதுதான் நமக்கான எம்டி டேபிள். ஓகே ஸோ எம்டி டேபிள் முடிஞ்சு. ஓகே ஸோ இதில் நம்ம எவ்வளோ ரீடிங் எடுக்கணும் அப்படின்னா இது நமக்கு ரீடிங் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்மளாம் டேக் அட்லீஸ்ட் 3 ரீடிங்ஸ் அப்படின்னு போயிடலாம். அப்போ 3 ரீடிங் போடுற மாதிரி என்ன பண்ணிடலாம்? இந்த டேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ரைட் ஓகே டேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ரைட் இப்போ இங்கே 1 2 3 3 ரீடிங். இப்போ பிட்ச் ஸ்கேல் ரீடிங் இஸ் ஆல்வேஸ் 0. பிட்ச் ஸ்கேல் ரீடிங் இஸ் ஆல்வேஸ் 0. இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஒரு 57 58 59. இப்போ இதோட லீஸ்ட் கவுண்ட். அப்போ லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு? 0.01. அப்போ 0.01 மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூவே நம்ம என்ன பண்ண போகிறோம்? 0.57. அதே மாதிரி செகண்ட் வேல்யூ எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? 0.58. அடுத்து 0.59. ஓகே இப்போ இந்த லாஸ்ட் காலம் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். இப்போ நமக்கு டேபிளுக்கு மேலே என்ன சொல்லியிருக்கோம்? 0 கரெக்ஷன் அப்படிங்கிறது என்னது? 0.05. அப்போ இந்த வேல்யூவோட இந்த 0.05 ஆட் பண்ணி எழுதுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ ஆட் பண்ண என்ன வந்துடும்? 0.62. ஓகே அப்போ இங்கே ஆட் பண்ண என்ன வந்துடும்? 0.63. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 0.64. ஓகே ஸோ இதை 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆவரேஜ் கிடச்சிரும். அப்பலாட்டி ஒன்றும் இல்லை, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இதுலேருந்து 1 தூக்கி அங்கே போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? 3 3 3ன்னு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிருச்சு? 0.63 millimeter is the diameter. Okay, so from that we can calculate the radius. So what is the radius? 0.63 divided by 2. அப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? 0.32 are 6, remain 1 2 is 2, 5 2s are 10, so many millimeter. Okay, இப்போ millimeter meter மாத்துறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? 0.315 into 10 to the power minus 3 meter. இப்போ என்ன பண்ணியாச்சு? நம்ம radius calculate பண்ணியாச்சு. ஓகே இப்போ ஃபைனல் கால்குலேஷன். இந்த ஃபைனல் கால்குலேஷன் அப்படிங்கிறது என்னது? நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுற அந்த கால்குலேஷன். அப்போ how we can go for final calculation? அப்படின்னா rho equal to pi r squared x by L so many ohm meter. Okay, இப்போ pi, so what is the value of pi? 3.14. radius நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.315 into 10 to the power minus 3 meter. X is the resistance. அப்போ resistance அப்படிங்கிறது அந்த டேபிளோட ஃபர்ஸ்ட் டேபிளோட ஆவரேஜ் எவ்வளவு? 5.925. இந்த கேபிட்டல் எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த காயில். இதை எங்கே எழுதியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் டேபிளோட தலையில் மேலே எழுதியிருக்கோம். எவ்வளவு? 1 மீட்டர். இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்கிற நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ இதை அப்படியே என்ன பண்ணிடலாம்? நமக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, அப்போ ரோ ஈக்குவல் டு பை, ஸோ 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 0.315 இன்ட்டு 10 to the power minus 3 into 0.315 into 10 to the power minus 3 into known resistance 5.925 divided by length எவ்வளோமா? L. இப்போ எல்லோட வேல்யூ என்ன சொல்லிடலாம்? 1 மீட்டர். அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம்? 1 மீட்டர்னே போட்டுடலாம். இப்போ -3 ஆக்சுவலாக எல்லாம் கிடச்சிருச்சு நமக்கு 10 to the power minus 6. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? 1.846. என்னது? ரோ. அப்போ ரோவோட யூனிட் என்னையா? ஓம் மீட்டர். ஓகே, இப்போ கால்குலேஷன் முடிஞ்சு. ரைட், இப்போ கால்குலேஷனை வச்சுட்டு நம்ம எங்கே போயிடலாம்? நம்ம ரிசல்ட் போயிடலாம். அப்போ ரிசல்ட் இப்போ டாப்பிக்கில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டெட்டர்மினேஷன் ஆஃப். அடுத்து எய்மில் என்ன சொல்லியிருக்கோம்? டு டெட்டர்மைன்.
ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு வேர்டு என்ன சொல்லியிருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது எதை சார் எழுதுறது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிடலாம், அந்த ஹெட்டிங்கவே அப்படியே திருப்பி எழுதிருங்க. என்னது, தி specific resistance, the specific resistance of the material of the material of the coil is எவ்வளவு 1.846 into 10 to the power minus 6 ohm meter. ஓகே சார், இன்னும் நான் வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டேன், ரைட்டு. இப்போ இந்த வேல்யூவை நான் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக நான் எழுதலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஃபார் அக்யூரேசி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டேன். இப்போ 15 அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், இந்த 15.1 இங்கே என்ன பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 0.5 இங்கே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வேரி பண்ணி எழுதிக்கலாம். ஸோ என்ன பண்ணும், இட் கிவ்ஸ் சம் மோர் அக்யூரேட் வேல்யூ. ஓகேவா, ரைட். இப்போ மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிறத பந்தாவாக பண்ண முடியும். ஓகே, அப்போ மீட்டர் பிரிட்ஜுக்கு ஃபார்முலா என்னது, ரோ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் எக்ஸ் பை கேபிட்டல் எல். ஓகே, அப்போ சர்க்யூட் டயக்ராம் தெரிஞ்சிருச்சு, லே அவுட் தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ ஃபஸ்ட் ரீடிங் அளவு, அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1 2 3 4 5. அப்போ ஃபஸ்ட் ஒன் 1, ஃபைனல் ஒன் 5. அப்போ 1 5 இந்த ரெண்டையும் சேர்த்தா ஃபஸ்ட்டு ரீடிங். அதோட 10 ஆட் பண்ணிக்கிங்க, 8 ஆட் பண்ணிக்கிங்க, 7 ஆட் பண்ணிக்கிங்க, 6 ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ அதை உல்ட்டா பண்ணி எழுதிக்கிங்க. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ்.